ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஒரு எண்ணுன்னா எக்ஸ்ன்னு வச்சுங்க. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைக்கிறாங்க. அப்போ எக்ஸ்ல 25% குறைக்கிறாங்க. அப்போ 25% ஆஃப் எக்ஸ் அவ்வளவு குறைக்கிறாங்க. சரிங்களா? குறைச்சோம்னா குறைத்தல்னா கழிக்கணும்னு அர்த்தம். என்ன ஆன்சர் கிடைக்குது? 120. அதை கழிக்கும் போது 120 ஆன்சர் வருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்கறாங்க. எக்ஸோட மதிப்பு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரி, ஒரு எண் எக்ஸ் எடுத்துட்டோம். அதுல இருந்து எதை கழிக்கிறாங்க? 25% ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அப்போ 25% ஆஃப் எக்ஸ் அதுதான் குறைக்கிறோம். ஈக்குவல் டு 120 கிடைக்குது. எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 25% ஆஃப் எக்ஸ்னா தெரியும். 25%னாவே வகுத்தல் 100 எழுதிக்கணும். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர்? 120. சரிங்களா? இப்போ 25 100 கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணினா இங்க ஒரு 25 25 வரும். 4 25 100. ஓகேங்களா? சரி, இந்த 4 எடுத்து இங்க பெருக்குங்க. இங்க பெருக்கினா என்ன வரும்? 4x வரும். அப்போ 4x ஒரு மைனஸ் போட்டுங்க. இது 1 தான். 1 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். எக்ஸ் வகுத்தல் இந்த 4 இங்க பெருக்கிட்டு ஃபுல்லா 4 போட்டுக்கிறோம். வகுத்தல் 4 ஈக்குவல் டு 120. 4x வந்து ஒரு எக்ஸ் போச்சுன்னா என்ன வரும்? 3x ஈக்குவல் டு 3x வகுத்தல் 4 வரும். இந்த 4 தான் கீழே இருக்கிற 4 இந்த பக்கம் வந்துருங்க. அப்போ 120 கீழே இருக்கிற 4 இந்த பக்கம் மேல வந்துச்சுன்னா பெருக்கல் 4000. ஓகேங்களா? x ஈக்குவல் டு 120 இன்ட்டு 4 இந்த 3 இந்த பக்கம் வந்துருங்க. டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போ 3யும் 120 கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 4 12 மீதி 0 0 அப்படி இல்லை. 40 4 பெருங்க. 40 4 பெருங்க என்ன வரும்? 160 கிடைக்கும். ஓகேங்களா? சரி, சி ஆன்சர். சரிங்களா?